எல்லாத்துலேயும் முதலிடம் அப்படின்னு வெற்றி பெற்றுட்டே இருந்த பாப்பா எப்பயுமே ஓடிட்டு இருப்பா. இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு. அவங்க அம்மாவுக்கு ஒரே கவலை, உடம்ப கவனிச்சிக்கவே மாட்டேங்கிற, இரவும் பகலுமா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு. அவன் சொன்னான், நான் நிறைய சாதிக்கணும்னு. கோடை விடுமுறைக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பாட்டிமா வீட்டுக்கு போயிருன்னு. அப்போ அவ சொன்னாங்க, ஒய்ஃபை இல்லை, நூலகமும் இல்லை, நாங்கள் போய் என்ன செய்வேன்னு. அம்மா சொன்னாங்க, இதுக்கு தான் நாங்கள் அனுப்புகிறேன்னு. அங்கே அனுப்பி விட்டாங்க. பாட்டிமா அவளை அன்பாக கவனிச்சிக்கிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு அவளை எழுப்பி விட்டு, உனக்கு இன்னைக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன்னு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த செடிகளை காமிச்சு, இதுக்கு தினந்தோறும் நீ தண்ணி ஊற்றணும், இதுங்களோட நீ பேசணும் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப எளிமையான வேலை நினச்சிட்டு அவள் செய்ய ஆரம்பித்தா. தினந்தோறும் தண்ணி ஊற்றி அதுங்களோட பேசி களைகளெல்லாம் எடுக்க ஆரம்பித்தா. அவள் கவனிக்கும் போது சின்ன மொட்டுகளெல்லாம் பூக்களாக மாறி காயாக மாறிச்சு. சின்ன சின்ன குருவிகள் குச்சிகள் கொண்டு வந்து கூடு கட்டி தன்னுடைய முட்டைகளை இட்டு குருவிகளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போச்சு. சின்ன சின்ன செடியெல்லாம் பெருசாக வளர ஆரம்பிச்சது. இதெல்லாம் அவள் பாட்டிமா கிட்ட போய் சொன்னான். அப்போ பாட்டிமா சொன்னாங்க, பாத்தியா, எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது, எல்லாமே அதோடைய வேலையை ஒவ்வொரு படியாக தான் செய்யுது. ஆனால் நீ எல்லாத்துக்குமே அவசரப்படுற, பொறுமையாக இரு, எல்லாத்தையுமே கவனமாக செய், நிச்சயம் எல்லாத்துலேயுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. நம்மளும் அப்படிதான், எதுக்குமே அவசரப்படக்கூடாது. நம்ம வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும், நமக்குரிய வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்.